So according to the definitions of Clark, the marketing functions of marketing are classified into three types. First one, functions of exchange. Then second one, functions of physical supply. Then third one, facilitating functions. Functions of exchange means what? Buying, assembling. See the picture. By inspection, buying and assemble பண்ணுவோம். First assemble buying ப்ரொடியூசர் வந்து பை பண்ணி அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணி அதன் மூலமாக ஹோல்சேல் ரீட்டைலுக்கு கொடுத்து கன்சியூமர் கைக்கு கிடைக்க செய்வோம். இதெல்லாம் வந்து அசம்பிளிங் அப்படின்னு பையிங் அண்டு அசம்பிளிங் சொல்லுவோம். தென் அட் லாஸ்ட் பையிங் அண்டு அசம்பிளிங் ஒர்க்கு முடிஞ்ச பிறகு என்ன ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா செல்லிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஸோ மார்க்கெட்டிங்கோட மெயின் என்ன, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்டு சர்வீசஸ் பை பையிங் அண்டு அசம்பிளிங் அண்டு செல்லிங் ஆல்சோ. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் சப்ளை அப்படின்னு சொல்லலாம். ஃபிசிக்கல் சப்ளைனா மூமெண்ட் ஆஃப் த குட்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் இஸ் கால்டு ஃபிசிக்கல் சப்ளை ஆஃப் குட்ஸ். இந்த ஃபிசிக்கல் சப்ளை ஆஃப் குட்ஸில் த்ரீ ஃபெசிலிட்டிஸ் வந்து இன்க்ளூட் ஆகுது. ஃபஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன், தென் ஸ்டோரேஜ், transportation, storage and warehouse. So let us see the transportation. Okay, see first one. In the transportation, already you know very well, the transportation means what? Carrying the goods and services and materials from one place to men and materials from one place to another place is called transportation. Already you know that, isn't it? So it creates a place utility. How it creates place utility? By transport helps to move the goods from the place where there is available in plenty to the place where they are needed. எங்கே அதிகமாக கிடைக்கிறதோ அங்கேருந்து பொருளை எடுத்துக்கொண்டு எங்கே தேவைப்படுகிறதோ அங்கே கொண்டு பொருளை அளிப்பதற்கு எது உதவியாக இருக்கிறது அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் வந்து உதவியாக இருக்கிறது. அப்போ இட் கிரியேட்ஸ் என்ன உருவாக்குதுன்னா பிளேஸ் யூட்டிலிட்டியை உருவாக்குது. ஸோ இப்போ இங்கே வேரியஸ் டிரான்ஸ்போர்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் லேண்டு டிரான்ஸ்போர்ட்டு, வாட்டர் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஏர் டிரான்ஸ்போர்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து நெக்ஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷன்ஸ், இன்னோவேஷன்ஸு, ரெப்ரசன்டேஷன். இந்த இப்போலாம் வந்து இ பிஸ்னஸ் பண்ணுறோம், லேண்ட் பிஸ்னஸ் டிரான்ஸ்போர்ட்டில் இ பிஸ்னஸ் பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட்டு இந்த இ மார்க்கெட்டிங், வைரல் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி நிறைய பண்ணுவோம். இது ரெப்ரசன்டேஷன்ஸ், டெசிஷன் மேக்கிங், கம்யூனிகேஷன்ஸ், இதெல்லாம் சப்சிடரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டாக மாறிடுச்சு. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் ஸ்டோரேஜ் அண்டு வேர்ஹவுஸ். ஸோ த்ரீ ஃபங்க்ஷன்: transport, storage and warehouse. What are already you know very well. Storage means what? Holding the goods and services from the time they are produced till they are consumed, isn't it? Till they are consumed. ஸோ அப்போ ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துலேருந்து அதை கன்சியூம் பண்ணுற வரைக்கும் அந்த பொருளை பாதுகாப்பு வைப்பதற்கு பேர் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் தெர் இஸ் எ டைம் கேப் பிட்வீன் த ப்ரொடக்ஷன் அண்டு கன்சப்ஷனுக்கு என்ன உண்டு, டைம் கேப் இருக்குது. அதை ப்ரொடியூஸ் பண்ண குட்ஸ் எல்லாத்தையும் இம்மீடியட்டாக நம்ம என்ன பண்ண மாட்டோம், கன்சியூம் பண்ண மாட்டோம். இப்போ வருஷம் வந்து இப்போ நெல் போட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு 1000 மூடை வந்திருக்கு அப்படின்னா 1000 மூடையும் உடனே என்ன பண்ண மாட்டோம், இம்மீடியட்டாக கன்சியூம் பண்ண முடியாது. இட் டேக்ஸ் டைம் டு கன்சியூம் தட் ப்ராடக்ட்ஸ், isn't it? அப்போ தெர் இஸ் எ டைம் கேப் பிட்வீன் த ப்ரொடக்ஷனுக்கும் கன்சப்ஷனுக்கும் என்னவாகும், டைம் இருக்கும். அதே மாதிரி ஒரு கொடை தயாரிக்கிறோம் அப்படின்னா கொடையை வந்து தயாரித்த உடனே யூஸ் பண்ண மாட்டோம். எப்போ மழைக்காலம் ஏற்படுதோ அப்போ தான் நமக்கு கொடை வந்து தேவைப்படும் இல்லையா? அப்போ அந்த டைம் கேப் இருக்குது. அந்த டைம் கேப் வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், பொருளை வந்து பாதுகாத்து வைத்திருக்கணும். இல்லை அப்படின்னா அந்த தேவைப்படுறப்ப நமக்கு என்ன கிடைக்காமல் பொருள் வந்து கிடைக்காமல் போய்விடும். ஸோ அதனால் அந்த பொருளை வந்து விற்பனை பண்ணுற வரைக்கும் அதை பாதுகாத்து வைப்பதற்கு எது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா வேர்ஹவுஸ் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த வேர்ஹவுஸில் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் பேர் தான் ஸ்டோரேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வேர்ஹவுஸ் வந்து இட் கிரியேட் வாட் யூட்டிலிட்டி, டைம் யூட்டிலிட்டி. டைம் யூட்டிலிட்டி மீன்ஸ் வாட்? வேர்ஹவுஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இட் ஸ்டோர் த குட்ஸ் த்ரூ அவுட் த இயர். ஸோ வருஷம் பூரா உற்பத்தி பண்ணுற பொருளை என்ன பண்ணிக்கின்றது, வருஷம் பூரா தேவைப்படும் பொருட்களை உற்பத்தி பண்ணி அதை சேமித்து வைத்திருக்கோம். அண்ட் ரிலீஸிங் திம் வென் தே ஆர் நீடட். எப்போ தேவைப்படுகிறதோ அப்போ அதை என்ன செய்யும், ரிலீஸ் பண்ணும். ஸோ இட் ஸ்டோர் த குட்ஸ் த்ரூ அவுட் த இயர் அண்ட் ரிலீஸிங் த குட்ஸ் வென் தே ஆர் நீடட். எப்போ தேவைப்படுதோ அப்போ என்ன செய்ய, பொருளை ரிலீஸ் பண்ணும். சில so many types of warehouse is there. Already in the 11th standard you have learned very well. Just now we are going to see the limited storage only. So just one private warehouse, public warehouse, monitored. So three types of warehouse only mainly there. Scheduled functions already you learnt in the 11th class. So now this three is enough. Okay, so the next one facilitating function. So second marketing function what? Storage and warehousing. Then third one is what? Facilitating function. So two functions I have seen by functions of exchange, then functions of physical supply we have seen. The next we are going to see facilitating functions of exchange, buying and assembling, functions of physical supply, transport, storage, warehouse. Then next we are going to see facilitating function. Okay,
Facilitating function means financing, risk bearing. See the picture: market information, standard, grading, branding, packing, pricing. These are the functions are called facilitating functions. That apart from the selling, these are the functions made by the in the firms to make the goods available in the hands of the consumer. ஸோ கன்சியூமர் கையில் கிடைப்பதற்கு அந்த திரைமறைவில் இத்தனை ஃபங்க்ஷன்ஸை பண்ணாதான் கன்சியூமர் கையில் பொருள் வந்து கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது. ஸோ அப்போ நமக்கு வந்து பொருள் கையில் கிடைக்கிதுன்னு நமக்கு அவ்வளோதான் தெரியும். பட் ஆனால் நமக்கு பொருள் கையில் கிடைப்பதற்கு முன்னாடி இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ்லாம் மார்க்கெட்டிங்கில் நடந்த பிறகு தான் பொருள் நம்ம கைக்கு கிடைக்கிறது. நம்ம மெயினாக பொருளை மட்டும்தான் பார்ப்போம். இதுக்கு பின்னாடி உள்ள ட்ராபேக், பின்னாடி உள்ள ஃபங்க்ஷன்ஸை வந்து ஃபெசிலிட்டி ஃபங்க்ஷன் we don't know. Now we are going to see that one. Before selling the products, before products come into the hands of the consumer, these are the functions maintained by the firm. Okay, then first one, financing means what? There are three types of financing. That is arranging the finance to the arranging the short term finance and long term finance or medium term finance to the firm who is engaged in the marketing or selling is called finance functions. This financing function through banks மூலமா the marketing people are sellers என்ன பண்ணுறாங்கன்னா purchase the goods from the producer and get the loan from the bank and purchase the goods from the producers and try to sell the products to the consumers. Okay, so next risk bearing. So many risks arising. The risk arise from due to natural calamities. Then time risk also. The time risk means what? Time risk அப்படின்னு சொன்னோம்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் rice வந்து available in the season. It can be produced in the season only, but it cannot be we cannot produce this product throughout the year. ஸோ ஒரு 6 மாதத்துக்கு மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதுக்கு 6 மாதம் கழிச்சு நமக்கு என்ன கிடைக்காது, ரைஸ் திரும்ப நம்ம பெற முடியாது. அப்போ if we storage the products in a proper manner அப்படின்னா we can get these products, we can use these products throughout the year. because ரைஸுங்கிறது நமக்கு வருஷம் முழு தான் நமக்கு தேவைப்படுகிறது. அப்போ அதை ஒழுங்காக ஸ்டோரேஜ் பண்ணலை, பாதுகாப்பு செய்யலை அப்படின்னு சொல்லலாம் நம்மளால் என்ன பண்ண முடியாது, அந்த குட்ஸை வந்து நம்ம கிடைக்காமல் போய்விடும் இல்லையா. அப்போ இந்த டைம் ரிஸ்க்கையும் யார் எடுத்துக்கிறா அப்படின்னா ஸ்டோரேஜ் வேர் ஹவுஸும் எடுத்துக்கிறது. தென் பிளேஸ் ரிஸ்க் அப்படின்னு சொன்னோம்னா குட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒரு இடத்துல, ஆனால் கன்சியூமர் வந்து என்ன பண்ணனா உலகம் முழுக்க பரவி இருக்காங்க, நாடு முழுக்க பரவி இருக்காங்க. இப்போ ப்ரொடியூசர் என்ன பண்ண முடியாதுன்னா ஒவ்வொரு கன்சியூமரையும் பார்த்து ப்ரொடக்ஷனை குட்ஸை வந்து அது கையில் வந்து ஒப்படைக்க முடியாது இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ப்ரொடக்ஷன் பிளேஸ்லேருந்து ஸ்ப்ரெட் ஆகி இருக்கிற அந்த கன்சியூமர் பிளேஸ்க்கு வந்து பொருளை வந்து கொண்டு சேர்ப்பதற்கு எது பேருதவியாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் டிரான்ஸ்போர்ட் வந்து நமக்கு பேருதவியாக இருக்குது. அந்த பிளேஸ் ரிஸ்க்கை வந்து எதன் மூலமாக தடுக்கலாம் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் மூலமாக தடுக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த ரிஸ்க் takes place in the marketing, but all this risk வந்து through the subdivisions of the காமர்ஸ். ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து காம்படிஷன் ரிஸ்க் அப்படின்னு சொன்னால் மார்க்கெட்டில் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸ்கேசிட்டி ப்ராடக்ட்ஸ், பொருள் ஸ்கேசிட்டி ஆயிடுச்சு அப்படின்னா காம்படிஷன் அதிகமாக ஏற்படும். அது மாதிரி டிமாண்டுக்கு சப்ளை கம்மியாக இருந்தாலும் காம்படிஷன் ஏற்படும், டிமாண்ட் அதிகமாக இருந்தாலும் காம்படிஷன் கம்மியாகும். ஸோ இந்த காம்படிட்டிவ் ரிஸ்க் ஆல்சோ அதே மாதிரி நியூ ப்ராடக்ட்டை உள்ள மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னா ஃபஸ்ட்டு கன்சியூமர் என்ன கவர் பண்ணாதான் நம்ம என்ன பொருளை வந்து என்ன செய்ய முடியும், விற்க முடியும். ப்ரைஸிங்லேயும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ இது எல்லாத்துலேயுமே நம்ம என்ன செய்யணும், so many risk is available in the marketing. Okay, then political risk also. We have to get the permission to bring the product and produce the product and bring the product to the market. Advertisement, marketing functions, marketing activities எல்லாத்துக்குமே பொலிட்டிக்கல் ரிஸ்க் எல்லாமே இருக்குது. தென் அடுத்து ஹியூமன் ரிஸ்க் ஆல்சோ. அது மாதிரி லேபர் நமக்கு கிடைக்கணும், ப்ராப்பரான டெக்னாலஜியை தெரிஞ்ச பர்சன்ஸ் நமக்கு தேவை, டெக்னிக்கல் ஐடியாஸ் எல்லாமே நமக்கு தேவைப்படுகிறது. ஓகே, ஸோ இந்த ரிஸ்க் பியரிங் எல்லாமே மார்க்கெட்டிங்கில் காணப்படுகிறது. ஸோ மார்க்கெட்டிங்கில் என்ன காணப்படுகிறதுனா டைம் ரிஸ்க்கு, பிளேஸ் ரிஸ்க்கு, காம்படிஷன் ரிஸ்க்கு, பொலிட்டிக்கல் ரிஸ்க்கு, ஹியூமன் ரிஸ்க்கு, நேச்சுரல் ரிஸ்க் அரைஸ் ஃப்ரம் நேச்சுரல் கெலாமிட்டிஸ்னால் இந்த சுனாமி, அப்புறம் வந்து கண்டினியூஸ் ஃப்ளட்டு, தென் அடுத்த ரெயின், கண்டினியூஸ் ரெயின், தென் எக்ஸஸ் ஹீட்டு, இதெல்லாம் நேச்சுரல் கெலாமிட்டிஸ் சொல்லலாம். இதனாலேயும் பொருள் பாதிப்பு ஏற்படும். இந்த ரிஸ்க் பியரிங் ஆக்டிவிட்டீஸை யாருக்கு டேக் அவுட் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட்டிங் டேக் ஓவர் பண்ணிட்டு தான் உனக்கு கையில் வந்து பொருளே கிடைக்கிது. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் மார்க்கெட் இன்ஃபர்மேஷன். அக்கார்டிங் டு த கிளார்க் படி எல்லா ஃபேக்ட்ஸு, ஒப்பீனியன்ஸ், எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் த மார்க்கெட்டிங் ஆஃப் த குட்ஸ் எல்லாத்தையுமே மார்க்கெட் வந்து ப்ரொவைட் பண்ணால் தான் அதுக்கேற்ற மாதிரி ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணுவார்னா ப்ரொடியூஸ் பண்ணுவார். ஸோ அப்போ இதுவும் ஒன் ஆஃப் த ஃபெசிலிட்டேட்டிங் ஃபங்க்ஷன்ஸில் எது இருக்குன்னா மார்க்கெட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் அபவுட் த கன்சூமர் வாண்ட்ஸ் என்ன, அவங்களோட தேவை என்ன, அவங்களோட விருப்பம் என்ன, எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு அதற்கேற்ப பொருளை தயாரிப்பது அப்போ தேவைப்படுது. இந்த மார்க்கெட் இன்ஃபர்மேஷன்ஸை இப்போ எதன் அடிப்படையில் வருகிறது அப்படின்னா ஃபெசிலிட்டேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் அடிப்படையில் வருகிறது அப்படின்னு சொல்லலாம். தி நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாண்டர்டைசேஷன் மீன்ஸ்
எஸ்டாப்ளிஷிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் த குவாலிட்டிஸ் ஆஃப் த கமாடிட்டி. சில குவாலிட்டிஸ் ஆஃப் த கமாடிட்டிஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும், ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணணும். டிபெண்ட்ஸ் அப்பான் த சைஸு, கலர், டேஸ்ட், அப்பியரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன குவாலிட்டிஸை மெயின்டைன் பண்ணணும். இப்போ சைஸ் கலர்னால் சைஸ் அப்படின்னா இப்போ என்ன சொல்லுவோம், கலர் அப்படின்னு சொல்லி ஃபுட் கலரை வந்து இது பண்ணலாம். அதுக்கு வந்து டேமேஜ் மக்களுக்கு டேமேஜ் தீங்கு விளைவிக்கக்கூடியாத அந்த கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணணும். டேஸ்ட் இந்த மாதிரி இருக்கணும். தென் அப்பியரன்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கணும். அது இதெல்லாம் ஸ்டாண்டர்டை ஃபிக்ஸ் பண்ணி வைப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் பொருளை யார் தயாரிக்கணும்னா ப்ரொடியூசர்ஸ் வந்து தயாரிப்பாங்க. நெக்ஸ்ட் கிரேடிங் மீன்ஸ் கிளாஸிஃபைங் த ப்ராடக்ட்ஸ் இந்த வெல் டிஃபைன்டு கிளாஸஸ்னால் இப்போ பொருளை வந்து எப்படி கிரேட் பண்ணுவோம் அப்படின்னா பெரிய சைஸில் ஒன்று, சின்ன சைஸில் ஒன்று அப்படின்னு இந்த கொத்தமல்லியை பிரிப்போம். தென் அதே மாதிரி முந்திரி பருப்பை என்ன பண்ணுவோம், அந்த தரம் பிரிப்போம். ஸோ இதெல்லாம் கிரேடிங் பண்ணுவோம். ஓகே. தென் அடுத்து பிராண்டிங்னா கிவிங் த நேம் ஆர் சிம்பிள் டு த ப்ராடக்ட். நம்ம உற்பத்தி பண்ண பொருளுக்கு ஒரு சிம்பிளோ ஏதோ அதுக்கு நேம் கொடுப்பதுக்கு பதில் பிராண்டிங் அப்படின்னு சொல்லணும். எதுக்காகனா டு டிஃப்ரென்ஷியேட் அவர் ப்ராடக்ட் ஃப்ரம் த காம்படிட்டிவ் ப்ராடக்ட் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவதற்காக, அவங்கள வந்து அவங்கள்ட்ட இருந்து நம்ம தனித்து காணப்படுவதற்காக நம்ம என்ன செய்கிறோம், ஒவ்வொருக்கு நேம் வந்து பிராண்டு நேம் எல்லாமே கொடுக்குறோம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வோல்க்ஸ்வேகன் அப்படின்ற அந்த கார் இருந்துச்சுன்னா பின்னாடி W அப்படின்ற ஒரு சிம்பிள் வந்து அங்கே போட்டிருப்பாங்க. அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். பஜாஜ் பைக்குக்கு ஒரு சிம்பிள் இருக்கும். தென் அடுத்து ஸோ டிஃப்ரெண்ட் வெரி வெல் காருக்கும் இந்த நிறைய சிம்பிள்ஸு, பேட்டன்ட்டு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் பேக்கிங் மீன்ஸ் ரேப்பிங் அண்ட் கிரியேட்டிங் ஆஃப் த குட்ஸ் பிஃபோர் டிஸ்ட்ரிபியூஷன். பொருளை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பேக் பண்ணுறது, அதை ஈஸியாக கையாளுவதற்குரிய மெத்தடில் அதை பேக் பண்ணுறதுக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பேக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேக்கிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னா இட் மே பி மேட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஸ்டோரிங் இந்த கண்டெய்னர், பிரிங்கிங் இன்டு த கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சு கொண்டு வரலாம். அல்லது ஏன்னா பிகாஸ் மோரோவர் டிபெண்ட்ஸ் அப்பான் த பேட்டர்ன் ஆஃப் த குட்ஸ் they make the packing depends upon the pattern of the goods. Based on the pattern of the goods they make the packing. அதாவது இப்போ சில குட்ஸை வந்து கண்டெய்னரில் கொண்டு வருவாங்க, சில குட்ஸை வந்து ஆயில் டேங்க்கில் மூலமாக கொண்டு வர்றது, ஆயில் எல்லாமே டேங்க் மூலமாக கொண்டு வரணும். இப்போ மில்க் அப்படின்னா அதுவும் கண்டெய்னர் மூலமாக டேங்க் மூலமாக கொண்டு வருவாங்க. வாட்டரும் அதே மாதிரி. தென் கேஸ் எல்லாம் அந்த பைப் மூலமாக கொண்டு வருவோம். ஸோ இதெல்லாம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா டு ப்ரொடெக்ட் த ப்ராடக்ட்ஸ் அகெயின்ஸ்ட் த லீக்கேஜு, தென் பிரேக்கரேஜ், ஸ்பாயிலேஜு, டேமேஜ் இதிலேருந்து நீக்குவதற்காக, இதுலேருந்து பாதுகாப்பதற்காக நம்ம என்ன கொண்டு வரோம், இந்த சில பேக்கிங்கை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். பேக்கிங் தென் ப்ரைஸிங்னா அட் லாஸ்ட் ப்ரைஸிங் இஸ் த மோர் இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் டேக்கன் பை த பிஸ்னஸ்மேன். ஸோ ப்ரைஸிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் முடிவு எடுக்க வேண்டியது யார் எடுக்க வேண்டும், பிஸ்னஸ்மேன் எடுக்க வேண்டியது மெயின். பிகாஸ் இவரோட டெசிஷன் தான் டிபெண்ட்ஸ் அப்பான் த சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர் ஆஃப் த என்டர்பிரைஸ். ஸோ லார்ஜஸ் ப்ரைஸிங் பாலிசிஸ் தான் ஒரு நிறுவனத்தோட வெற்றிக்கும் தோல்விக்கும் அது காரணமாக அமைகிறது. அதனால் price must be determined. So price must be fixed after take into account all the relevant factors. The facility things பார்த்தோம்ல, grading, packing, branding, then time risk, place risk, competition risk, இது எல்லாத்தையுமே நம்ம என்ன மைண்டில் வச்சுட்டு நம்ம ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் என்ன பண்ணுது, இது ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் டெசிஷன் மேட் பை த மேனேஜ்மெண்ட். திஸ் இஸ் த மெயின் திங் ஃபார் த success of the business and also failure of the business. Okay.